ராம் சினிமாஸில் வந்து படம் பார்க்க வந்திருக்கோம். 3 BHK குடும்பத்தார் இங்கே வந்து படம் பார்க்க வந்திருக்கோம். அருண் விஸ்வா ப்ரொடியூசர், என்னுடைய இளம் டைரக்டர் ஸ்ரீ கணேஷ், தேவானி மேம் 28 வருஷத்துக்கு வந்து சூரியவம்சத்துக்கு அப்புறம் மறுபடியும் நடிக்கிறோம். இந்த படம் வந்து நாங்கள் முதலே வந்து கால் ஷீட் கொடுக்கும் போதே பிளான் பண்ணி படம் ரிலீஸ் ஆன பிறகு தியேட்டருக்கு அட்லீஸ்ட் ஒரு வாரம் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி ஈடுபடுறோம். அப்போதான் படம் தயாரிப்பாளருக்கு அது நல்லா இருக்கும். நம்ம போய் பார்க்கும்போது ஆடியன்ஸ் பார்க்கும்போது படத்தை பற்றி நம்ம ஆர்டிஸ்ட் வந்து பேசும்போது நல்லா இருக்கும்னு சொல்லி தியேட்டருக்காரங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்குன்ற காரணத்துக்காக எல்லாருக்கும் வந்து பிஸியாக இருந்தால் படம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் வேற ஒரு படத்துக்கு போகிறவங்க தான் இது வரணும்னு சொல்லி ஒரு 1 வீக் இதை பண்ணிட்டு அப்புறம் சென்னையில் திருப்பி ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் வைக்கலான்னு இருக்கோம். ப்ரெஸ் மீட் தான் எனக்கு படத்தை பற்றி பேசுறது தான். வேறு ப்ரெஸ் மீட் தனிப்பட்ட முறையில் கொடுத்துருக்கோம். இது வந்து கலை உலக ப்ரெஸ் மீட்டு. அதனால் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. மீண்டும் உங்களை சந்தித்த மகிழ்ச்சி. அதுக்கு தியேட்டரில் வந்து படம் சவுண்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா தியேட்டரும் பார்த்துட்டு வரோம். இங்கே ரொம்ப குவாலிட்டி வெரி நைஸ். அதனால் இந்த படம் வந்து ஸ்ரீ கணேஷ் தான் என்னுடைய இயக்குனர் ஸ்ரீ கணேஷுக்கு தான் என்னுடைய நன்றியை சொல்லணும். இந்த மாதிரி ஸ்கிரிப்டை கொண்டு வந்து ஒரு நடுத்தர வர்க்கம் இன்னைக்கு எப்படி கஷ்டப்படுறாங்க. ஒரு வீடு கட்டுறதே அது வந்து 3 BHK தான் இல்லை, ஒரு தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்க வேண்டும் என்று நினைப்பதே வந்து எப்படி பண்ணலாம், அது எப்படி திட்டமிடுதல் வேணும், அது எப்படி அதை அச்சீவ் பண்ணும். குடும்பன்றது ஒற்றுமையாக இருந்தால் குடும்பம், இல்லாட்டி வீடு தான். வீடு கட்டிடலாம், ஆனால் குடும்பத்தை உருவாக்க முடியாது. இந்த படத்தை குடும்பம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தகப்பனின் கனவுக்கும் அவங்க என்ன நடந்தாலும் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கணுன்றதுக்காக தயாரிப்பாளர் அருண் விஸ்வா, இது வந்து இயக்குனர் அருண் விஸ்வா அடுத்த படத்தில் ஹீரோ நல்ல டீம் தான் சொல்லணும். இது வந்து எங்களுடைய உழைப்பை கொடுத்துருக்கேன்னு சொல்லணும். நாங்கள் வந்து இது இப்படி வரோம் அப்படி கலெக்ட் பண்ணோம்னு சொல்ல வரல, உழைப்பு கொடுத்துருக்கோம். ஒரு நல்ல மெசேஜ் இருக்குன்றது எங்களுக்கு தெரியுது. அந்த மெசேஜ் கொடுத்துருக்கோன்ற ஒரு எண்ணம். அதனால எல்லா பக்கமும் போய் மக்களை சந்திக்கணும்னு வந்திருக்கோம். இங்கே வந்து நெல்லையில் அந்த துவக்கம் நெல்லையில் நடந்திருக்கு. இந்த வீடு வந்து மகிழ்ச்சியான வீடு, நாங்க வீடா பேசுற மாதிரி ஒரு குறிப்பாக இந்த 3 ஒவ்வொருத்தரோட வீடோட கனவை வந்து அதை சொல்ல மாதிரி எந்த அளவுக்கு மக்கள் நீங்க தான் சொல்லலாம், நான் சொல்ல முடியாது. மக்கள் வந்து சமீப காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நடிகர்களும் தன்னோட படங்களை ஓட வைப்பதற்காக திரையரங்குகளை நோக்கி வரக்கூடிய சூழ்நிலை கடந்த காலங்களில் புரிஞ்சுட்டேன். நீங்க வந்து நான் பத்திரிகையாளர் தான், அன்பு சகோதரி நேர்தல் நண்பரே, என்னுடைய நண்பரே. எனக்கு இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு நான் வந்து நான் என்ன சொல்றேன்னா, அந்த காலம் இந்த காலம் எந்த காலமும் நாங்களாம் போயிட்டே தான் இருக்கோம். இடைப்பட்ட நாள் நான் வந்து வரல. நான் வந்து உங்களுக்கு தெரியும் எங்க இருந்து திருப்பி வந்து மும்மரமா இறங்கி படம் நடிச்சிருக்கேன். நான் எந்த காலகட்டத்திலையும் திரையரங்குக்கு போனவனா எல்லாரையும் சந்திச்சவனா அந்த ஒரு மாத்துக்கு இப்பதான் வரவங்களும் இல்லை, எல்லாரும் போயிருக்காங்க. எல்லாரையும் தான் சொல்றேன், எல்லாரும் போயிருக்காங்க. அப்ப மறந்துருக்கும். சோசியல் மீடியா இருக்கனால வரணும்ன்ற ப்ரமோஷன் பண்றது முக்கியமான அம்சம். ஒரு ப்ராடக்ட், ஒரு சோப்பு உருவாக்குறீங்க, அந்த சோப்பு தயாரிப்பது கூட இருக்கிற முடியாது, மார்க்கெட் பண்ணல. இந்த மார்க்கெட்டிங் வந்து ஸ்லோ ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து தயாரிப்பாளர் என்ன சொல்றாங்கன்னா, மார்க்கெட் பண்றதுக்கு நீங்க உதவினால இந்த படத்தை எங்களால் நல்லா எடுக்க முடியும், நினைச்ச மாதிரி எடுக்க முடியும்ன்ற ஒரு கருத்து நிலவுது. அதுக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஏன்னா தொடர்ந்து வந்து நிறைய படம் நடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு கேப்பு. இந்த படத்தை நடிக்கும் போது அது இயக்குனருக்கும் தயாரிப்பாளரும் சரி, அவங்க வந்து இந்த கேரக்டர் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நடித்தா நல்லா இருக்கும், அவங்க சொல்ற விதத்தை பார்க்கும்போது இந்த கதை நாங்கள் இருந்தால் நல்லா இருக்குன்னு முடிவு எடுத்தோம். ஸோ போத் ஆஃப் அஸ் அக்செப்டட் டு டு திஸ். ஐயா 2 கூட வரணும்னு ஆசைப்படுறேன், சூரியன் 2 வரணும்னு ஆசைப்படுறேன், வரவேற்பு இருக்குன்றது சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கும் என் முகத்தை பார்ப்பதற்கு மக்கள் ஆவலாக இருக்கான்னு நீங்க சொல்லும் போது உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம். நல்ல கதை உள்ள கதை அம்சம் உள்ள படம் வரணும், அதுக்கு மக்கள் ஆதரவு. சிறிய படம் பெரிய படம் கிடையாது, கண்டென்ட் இருக்குன்னு சொல்லி இந்த படத்தை வந்து நான் உண்மையிலே வந்து தயாரிப்பு அருண் விஸ்வா பாராட்டுறேன். ட்ரெஸ்ஸுக்கு மேலே போட்டு காமிச்சார். சில பேர் போட்டு காமிக்கலாமா வேண்டாமான்னு நினைக்கிறேன். படம் எடுத்துட்டோம், காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லையா. படம் எடுத்து போட்டு காமிப்பாங்க, என்ன இருக்கு, நம்ம நல்லா எடுக்கணும்னு படம் எடுத்துருக்கோம், போட்டு காமிச்சாங்க. அந்த போர்ட் ஆஃப் பவர் உங்க பத்திரிகை சகோதரர் கொடுத்த ஆதரவு பெரிய லெவலில் ரீச் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறாங்க படம் பார்க்குறேன். இந்த படம் மூலமா உழைத்தால் வெற்றி உண்டு, நிச்சயம் உண்டு சொல்லுவாங்க. இந்த வகையும் சோட போகணும். ஒரு வசனத்துல என் மகனான பிரபு சித்தார்த் வந்து
ஒரு இடத்துல இன்டர்வியூ போகும்போது நான் வந்து தொடர்ந்து நான் ஃபெயில் ஆகிட்டு இருக்கேன், ஆனால் எங்கள் அப்பாவை நினச்சி பார்த்தேன், எந்த தோல்வி வந்தாலும் அடுத்த கட்டம் அந்த தோல்வியை மறந்து விட்டு உழைக்க ஆரம்பிச்சிடாரு, அந்த மாதிரி நானும் இப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன்றது ஒரு மெசேஜ் தானே. நீ சொல்ற மாதிரி இதுதான் உண்மை. உழைப்பு உயர்வு தரும். முன்னேறிந்தால் நீ முன்னேறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் தான் வாசுதேவன் என் ஃபேமிலி இடத்துல படத்தை. நீங்க எப்படி மேடம் எப்படி பாக்குறீங்க ஆஃப்டர் சூரியவம்சம் சார் கூட திருநெல்வேலியில இருக்கிற எல்லா ரசிகைகளுக்கு தேவயானியோட அன்பான வணக்கம். ராம் சினிமாஸ்ல 3 BHK எங்க படம் ரிலீஸ் ஆயிருக்குது. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ப்ரமோஷனுக்காக நாங்கள் ஒரு டீமாக வந்திருக்கோம். ஆடியன்ஸ் கூட உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தோம், அவங்க கூட இன்டராக்ஷன் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. சூரியவம்சம் அப்புறம் நிறைய படங்கள் நானும் சாரும் நடிச்சிருக்கோம். எல்லா படங்களும் வெற்றி தான். இந்த படமும் சூரியவம்சம் மாதிரியே நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுக்குறீங்கன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு அழகான படம் குடும்பமா நாங்க எடுத்திருக்கோம். குடும்பமா வந்து இந்த படத்தை நீங்க ஆதரவு கொடுங்க. மாவட்டங்கள்ல மேடம் தேவயானி மேடம் சொன்னாலே வந்து ரசிகர்கள் ஜாஸ்தி. படமா இருக்கட்டும், சீரியல் கோலங்களா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாலே தேவயானி மேடம் மாதிரி ஒரு அம்மா சவுத்துல. சவுத்துல ஒரு மக்களுக்கு என்ன சொல்ல முடியும் ரசிகர்கள்? என்ன சொல்லுவேன், நன்றி தான் சொல்ல முடியும் என்னால. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அன்பு ஆதரவும் கிடைச்சிருக்குது இல்லையா. எல்லாரும் அவங்க வீட்டோட பொண்ணா, ஒரு சகோதரியா, ஒரு அவங்களோட வீட்டோட ஒரு பொண்ணா நினைக்கிறாங்க. இதை விட ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் எனக்கு இருக்காது. எல்லாரோட மனசுல ஒரு ஒரு பெரிய ஒரு இடத்த நான் ரெடி பண்ணியிருக்கேன், பிடிச்சிருக்கேன். அது அப்படியே இருக்குது. ஒரு மரியாதையோட எல்லாரும் என்னை பயங்கரமா அன்போட பாக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்த தியேட்டர் போறோம். சிறப்பா இருக்கு. அது அப்புறம் வேற மீட்டிங், அது வேற மீட்டிங், வேற மீட்டிங். இயக்குனருக்கு வந்து நீங்க என்ன அன்பு சகோதரர்கள் என்னைக்கு கூட சந்திக்கலாம். இந்த கலை